ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோவர்ட் கை எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், அந்த நாய்ஸெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட இதோட விட்டுருப்போனா ஒயன் அந்த மிஸ்டர் ஜான் கூட நல்லா ஜாலியாக பேசியிருக்கோம், அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒயன் குடுகுடுன்னு ஒரு ரூமுக்கு ஓடிட்டு இருப்பா. அவங்க அப்பா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ உங்கள் பின்னாடி தான் துரத்தின்னு வராரு. நீங்கள் இப்போ குடுகுடுன்னு போயிட்டு அந்த கதவை தந்து உங்கள் அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. அம்மா காப்பாத்திரி உங்கள் புருஷன் என்ன கோல வராண்டி. என்னடி ஆச்சு, என்னடி பண்ணிட்டு வந்த? அவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நாங்கள் பாருமா அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஏய் எங்கடி அவ? வாயன் இங்கே வாயன். சரி அப்படின்னு நீங்கள் முன்னாடி போய் நிற்கிறீங்க. உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, என்னோட மானத்தை வாங்கி தொலையாதனா? அதை தான் நீ முதல்ல பண்றியேடி. நான் என்ன சொல்றது ஒயன்? சாரிப்பா, ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மேனர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஆளாப்பா நான், அதான்ப்பா அப்படி பண்ணிட்டேன். இனிமேட்டு நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த வாயை உடச்சிருவான் ஒன்று. ஓகேப்பா, இனிமேட்டு ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ப்பா, நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஓகே அப்படின்னு இப்போது அப்படியே உங்கள் நாள் அப்படியே சுற்றிக்கிட்டு அங்கேயும் சுற்றிக்கிட்டு உங்கள் நாள் அப்படியே போகுது. இப்போது அன்னைக்கு நைட்டு தான் நீங்கள் நெயில் பாலிஷ் அடிச்சுக்கிட்டு கைக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக யோனாவும் யோஞ்சினும் அவங்க அந்த சைடு கேம் விளையாடிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் ரூமில். இப்போது யோஞ்சின் டப்புன்னு அந்த ஹெட்ஃபோன்ஸை கீழே கழட்டி வச்சுட்டு உங்கள் சைடு திரும்புகிறான். 2 பேரும் இங்கே வாங்கடி அப்படின்னு இப்போ 3 பேரும் இப்போது ரவுண்டாக நின்றுட்டு இருக்கிறீங்க. ஒயன், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நகத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏய் என்னை பாடுறி தொடப்பக்கட்ட. சரி சொல்லி தொலை அப்படின்னு நீங்கள் இப்போ தான் யோஞ்சினே பார்க்குறீங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளில போயிட்டு வந்தேன். வெளில போய் பார்க்க சொல்லோ சார்லட்டும் அவங்க ஜங்கோக்குடைய அம்மாவும் கீழே தான் இருக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னடா அர்த்தம்? ஜங்குக்கு இங்கே இருக்கிறான். ஜங்குக்கு அவங்க ரூமில் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருப்பான். ஒயன், நீ என்ன பண்ணுற தெரியுமா? எனக்கு தெரியும்டா, நான் இப்போ போயிட்டு என்னோட நோட்ஸ் கொடுத்து அப்படியே அவனோட மனசில் இடம் பிடிக்கிறேன். நீ தற்கொலை நிரூபிச்சுனே இருக்கிற ஒயன். ஏன்டா என்ன யோசிடா நான் பண்ணேன்? நான் இது ஹெல்ப் பண்ணுறது தப்பா? அடங்கொம்மால, இது தற்கொலை நிரூபிச்சுட்டு இருக்குதே யூனா. இறா யோஞ்சி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாரு ஒயன், இப்போ ஜங்குக்கு தனியாக இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நீ போயிட்டு உன் லவ்வை சொல்கிற, அங்கே எல்லாமே முடிக்கிற. அச்சிச்சோ, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஐயோ, நெஞ்சு அடிக்குதுடா, நெஞ்சு வலிக்குதே. ஒயன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ இப்படியே இருக்க வேண்டியதான். சார்லட் உங்கள் ஆளை தட்டி தூக்கின்னு போயிடுவா. அப்படிலாம் நடக்கூடாது, அப்படிலாம் நடக்கூடாது. நடக்கக்கூடாதுல்ல. இப்போ சாத்தின்னு போ. சும்மா லோடான்னு பேசிக்கிட்டு தொடப்பக்கிட்ட அரியஸ் வச்சுக்கிட்டு நோட்ஸ் கொடுக்குறாராம் இவரு. யோஞ்சிடா, நானாவது ஒன்று தான், நீ 4 வச்சிட்டு இருக்கிற. நீ பேசலாமாடா இத்த? ஐயோ சாமி, விட்ரா சாமி, என்ன இப்போ சாத்தின்னு போறியாடி? சரி நல்லா இருக்கடா. தலை எப்படி இருக்குது? ட்ரெஸ் எப்படி இருக்குது? நல்லா தாண்டி இருக்கிற, கரெக்டாக போகிற, போயேண்டி. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் போயிட்டு பேசிட்டு மட்டும் தான் வருவேன். போடி அப்படின்னு இப்போ யோசிச்சு தெத்தி விட்றான் வையனை. நீங்கள் இப்போ அப்படியே போயிட்டு ஜங்குக்கோடைய கதவு எதிர்க்க போய் விழுறீங்க. அப்படியே சத்தம் வந்திருக்கும். இப்போ ஜங்குக்கு நீங்கள் எழுந்துக்கிறதுக்குள்ளே அவன் கதவை திறக்கிறான். நீங்கள் போயிட்டு அவன் மேலே போய் விழுந்துடுறீங்க. என்னங்க, சாரிப்பா, சாரி, சும்மா வந்தேன். சும்மா வந்தீங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு இப்போ அவன் உள்ளே போகிறான் அவன் பாட்டுக்கு. சரி, நம்ம இதுக்கிட்ட இங்கே ஆக்கோடா நின்றுக்கிட்டுன்னு சொல்லி நீங்களும் பின்னாடி போகிறீங்க. இல்லை, சும்மா பேசலான்னு வந்தேன், அதான். சரி பேசுங்க சீனியர் அப்படின்னு இப்போ அவன் பாட்டுக்கு அவனோட இந்த ஸ்டடி டேபிளில் போய் உட்காந்துக்கிறான் அந்த சேரில். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில. இப்போ அவன் சைடு போய் நின்றுக்கிறீங்க. படிக்கிறியா ஜங்குக்? பார்த்தா தெரில சீனியர். பார்த்தா தெரில. தெரியுது. ஓகே. இங்கேயும் படிப்பியா?
ஆமாம், பின்ன ஒர்க் அதிகமாக இருக்குது. ஏன் நீங்கள் படிக்கலையா சீனியர்? நானா நானா படிச்சிட்டேன். ஓ, வேறு லெவலுங்க நீங்கள் படிச்சுட்டு. ம் ஆ உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு டப்புன்னு ஒரு கால் வருது. நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தா யோஞ்சின் தான் அது. டீ என்னடா பேசிட்டு நல்லா இருக்கு, எதுக்கு நான் கால் பண்ணுறேன்? ஏன் நான் லைன்லேயே இருக்கிறேன், நீ வந்து பேக்கெட்டில் வச்சுக்கோ ஃபோனை, நீ என்ன பேசுகிறேன்னு நான் கவனிக்கிறேன் சரியா? ஒரு முயலும் நீ பிடுங்க தேவல, நீ ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு நீங்கள் ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போ யோஞ்சிடும் யூனாவும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட நின்று தான் கேட்டுட்ருக்குறாங்க. இப்போது நீங்கள் ஜங்குக், உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நீங்கள் இப்போ ஜங்குக் கிட்ட தள்ளி நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஐயோ சீனியர், நீங்கள் பேசுறதே எனக்கு சுத்தமாக கேட்கல, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ எழுந்து உங்ககிட்ட வரான். ஜங்குக், இதை நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் சொல்கிறேன். என்னதுன்னா அப்படின்னு இப்போ ஒயன்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி போகுது. ஜங்குக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறான், கேட்கலன்னு சொல்லிட்டு. தொண்டை கட்டுதா? ஓ ஒயன், சொல்லு என்ன சொல்லணும் அப்படின்னு. வயனுக்கு அங்கே அப்படியே தடன்னு வருது. இவன் வெளில யோஞ்சின் வந்து, ஐயோ இவனாடி இவன் எச்சக்கலை ஒழுங்காக சொல்கிற தொட்டுப்பட்டு நாடி இவன் தொண்டை கெடுந்து அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறான், கடவுளே அப்படின்னு. இப்போ யோஞ்சின் வந்து அங்கே 2 பேரும் அங்கே சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஜங்குக், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானா எல்லாருக்கும் தான் பிடிக்கும், நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களா? இல்லை, பிடிக்கும்னா அந்த பிடிக்கும் இல்லை, எங்கேருந்து பிடிக்கும் அப்படின்னு உங்கள் நெஞ்ச காட்டுறீங்க. இங்கேருந்து பிடிக்குமா? சரி, நான் என்ன பண்ணுறதுக்கு அதுக்கு? தெரியல. பையன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பையனோடைய அந்த கண்ணத்தை ஹோல்டு பண்ணுறான். உனக்கு வந்து என்ன பிடிக்கும்னு தெரியும் எனக்கு எப்பத்துலேருந்து. உன் வாயால் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், எனக்கேன்னு பார்த்து சொல்லிட்டேன். அப்புறம் உனக்கு வேறு லொக்கேஷனே கிடைக்கலையாடி? அப்போல்லாம் இல்லைப்பா, இல்லை இப்போ தான் கொஞ்சம் தனியாக டைம் கிடச்சிது அதான். ஓ, எனக்கும் ஒன்று பிடிக்கும் தான். என்னது பிடிக்குமா? அப்போ சார்லெட்டுக்கு ஒன்று பிடிக்காதா? இல்லை உனக்கு சார்லெட்டை பிடிக்காதா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சார்லெட் அது பைத்தியக்காரி, அவள் ஒரு ஃபுல்லாக நன்னத்தையும் சொல்லிட்டு தெரியறான், அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது? அதுவும் அதுக்கு வயசு கோளாறு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓ, அப்போ உனக்கு சார்லெட்டு பிடிக்காதா? தங்கச்சியாக பிடிக்கும், ஆனால் அளவுக்குலாம் பிடிக்காது. ஓ ஓ, என்ன சிரிப்பு உனக்கு? இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதான். ஓ சந்தோஷமாக இருக்கா? ஆமாம். ஓ சரி, நீ எல்லாருக்கிட்டையும் லொடான்னு பேசிகிட்டு இருப்பியே, என்கிட்ட மட்டும் அண்ணா இப்படி பம்புற வந்துட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு யாராவதுனா நல்லா எப்படியாவது பேசிடுவேன், உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரியாக பண்ணு இந்த. ஓ அப்படியா? அப்புறம் வேற என்ன பண்ணுது? வேற என்னால் வாயால் சொல்ல முடியாது, ஆனால் என்னால் சொல்ல முடியுமே. எப்படி சொல்லு, சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ கிட்ட வந்துட்டு இப்போ அப்படியே அந்த பேக்ரவுண்டில் வேற சில்லுன்னு நைட் டைமு வேற, அப்படியே ஒரு ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான், அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க, அவன் வந்து உங்கள் கையை பிடிச்சி அழுத்துறான், கிஸ் பேக் பண்ணுன்னு சொல்கிறான், நீங்களும் அப்புறம் பண்ணுவீங்க. இப்போ வெளியில் யோன்னு அவள் பார்க்கலாம், என்னடி உள்ள சத்தமே இல்லை, ஒரு வேளை ஏதாவது நடக்குதோ? ஆமாம் போலடா, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ வந்து வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுத்தமாக சத்தம் கேட்கல. இப்போ அப்படியே இப்போ ஜங்குக்கு வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ பார்த்துட்ருக்குறான் உங்களையே. ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி நீங்கள் இந்த
மொட்டை இருக்கியா? பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது. ஐயோ அப்படியா அப்படின்னு நீங்கள் வந்து கீழே குனிஞ்சு வெக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இல்லை ஜங்குக், உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இல்லையா? என்ன மாதிரி? இல்லைப்பா, உன்னை விட நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பெரிய பொண்ணு, அது கேட்குறேன். ஐயோ வயன், காதலுக்கு வயசு இல்லை வயன். ஓஹோ, ஓகே அப்படின்னு நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்க சொல்லோ. இப்போ யோன்ஜின் வந்து இப்போது எல்லாரும் இப்போ வராங்க, உங்கள் அம்மா அப்பா, ஜங்குக்கோடைய அம்மா, சார்லெட்டுன்னு சொல்லி. இப்போ அவங்கள பார்த்துட்டு இப்போ வந்து யோன்ஜின் டவால்னு கதவை எட்டு உடைச்சிட்டு இப்போ குடுகுடுன்னு ரூமில் ஓடிடுறான். இப்போ உங்கள் அம்மா தான், என்ன இந்த பைத்தியக்காரன், என்ன இவளுங்க 2 பேரும் இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒய்யன் எங்க, 3 மும்மூர்த்தியும் ஒன்றா தானே சுத்தம், எங்கே அதுங்களை காணோம்? அதான் தெரியல, எங்கேயாவது பொறிக்கிட்டு இருக்கோம், அது வரட்டும், அது அவள் தான். ஐயோ ஏங்க இப்படி சொல்றீங்க, பாவங்க பொண்ணு. அது பொண்ணா, அது பண்ற வேலைக்கு. ஐயோ கடவுளே, பொண்ணா போயிடுச்சு, இந்நேரம் இல்லைன்னா வெட்டி புதைச்சிருப்பேன் கூறு போட்டு. ஜோ ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க அம்மா அப்பா 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து உச்சிச்சோ எல்லாரும் வந்துட்டாங்க. ஏய் ஏன் பதற, போ வெளில போ. நீ நானும் மட்டும்தான் ரூம்ல இருக்கிறோம், அவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஒச்சிச்சோ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டப்புன்னு கட்டல் கீழே போய் இப்போ உருண்டு எப்படியோ செட்டில் ஆயிடுறீங்க. ஏய் வெளில ஓடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து கட்டல் கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ ஜங்குக்குடைய அம்மா வந்து ரூம்ல வந்துடுறாங்க. ஜங்குக் நாடா கீழே தேடிட்டு இருக்கிறேன். அதுவாமா அப்படின்னு இப்போ அப்படியே உங்களுக்கு கீழே பார்க்குறான். நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்றாது கட்டல் கடியில் கையெழுத்து கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ கீழே போன மாதிரி இருந்துச்சு. அப்படியாப்பா, சரிப்பா உங்கள் வேலையை பாரு. ஓகேம்மா பார்க்குறேன். ஐயா ஒரு மாதிரியாக தான் ஜங்குக் நீ இருக்கிற. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜங்குக்குடைய அம்மா ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. இப்போ சார்லெட்டு மட்டும் அந்த பெட்டு மேலே எகிரி படுத்துக்கின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் இன்ஸ்டா. ஜங்குக் வந்து அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து இப்போ குப்புறக்கா கவுந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஜங்குக்கு கூட பார்க்கல, தரையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. சார்லட் சொல்லுங்க. தண்ணி எடுத்துருவாங்க. இப்போயா? கீழே போகணுமே, அதுக்கு ஏன் நான் சொன்ன போக மாட்டியா நீ? தோ போகிறேன் அப்படின்னு இப்போ குடுகுடுன்னு கீழே ஓடிடுறா அவ. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே வெளில வந்துடுறீங்க. இப்போ வெளில வந்துட்டு ஜங்குக்கு கூட பார்க்கல, நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு வெளில ஓடிடுறீங்க. ஜங்குக்கு வந்து இப்போ திருப்பியும் அவனோட கண்ணாடியை திருப்பி போட்டுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் பக்கத்தில் ரூமுக்கு போகிறீங்க. ஓயே முன்னாடி ஆச்சு ஆட்டினே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஆடினே இருக்கிறீங்க. ஐயோ கடவுளே, ஒய்யன் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, முன்னாடி ஆச்சு அப்படின்னு இப்போ இவனாவும் ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். அதெல்லாம் கிடையாது, ஆடினே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஆடினே இருக்கிறீங்க. ஏய் பைத்தியம் நில்றி அப்படின்னு இப்போ யோசிச்சுட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டுறான். என்ன நடந்துச்சு தெரியுமா யோசிச்சுனா? என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சானே? அவ்வளோலாம் இல்லை. ஐயோ கடவுளே, நான் என்னன்னு சொல்றது? நீங்க அப்படியே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறீங்க அங்க. யுனா, இந்த நாய்க்கு இதுவே ஓவரா தெரியல. ஆமா யோன்ஜின், ஒயன்மா ஏம்மா இப்படி பண்ற? இப்படிலாம் செய்யாத தங்கம், என்னன்னு ஆச்சுன்னு சொல்லு தங்கம் நீ. 2 காதலர்கள் காதலை பகிர்ந்துக்கணும், வேற ஒன்றும் இல்லடா. ஓ கேசாச்சியா? இதுக்கு தான் ஓவர் சீனா வயன். ஒன்ன மாதிரியா 4க்கு 40 பொண்ணுங்களை வச்சுக்கினேன். என் லைஃப்பை பற்றிலாம் நீ பேசாத. அதுதானடி, அதுக்குனாடி ஓவர சீனா போடுறேன் நீ. அப்போ தாண்டா போடுவேன் அப்படின்னு நீங்கள் யோஞ்சினை தள்ளிட்டு நீங்கள் இப்போ உங்கள் பெட்டில் படுத்து உருண்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நாய் திருந்தாதுடா, திருந்தாது அப்படின்னு இப்போ யோஞ்சின் போயிட்டு படுத்துடுறான். இவனாவும் படுத்துடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்னைக்கு காலையிலையும் சாப்பிட்றது உங்களை சீக்கிரமாக உங்களை எழுப்பிடுறாங்க. இப்போ உங்கள் அப்பா உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கும் போயிட்டு நீ அவர்கிட்ட போய் ஏதாவது பேசி பண்ணி பாரு.
அப்பா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேப்பா, அவர் யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கிறேன் பாருப்பா. அப்படி இருக்கணும், புரியுதா? ஓகே ஓகேப்பா. மண்டைய ஆட்டுற, ஏதாவது பண்ணிப்பாரு நீ அப்படின்னு உங்க அப்பா முன்னாடி போறாரு. இப்போ உங்க அம்மா பக்கத்துல வந்துட்டு உங்க தோள் மேல கை போட்டுக்கிறாங்க. என்ன மதர் உனக்கு வேணும்? இல்லடி, அது யாருடி, நீ என்ன ஓவரா போயிட்டு பேசிட்டு இருக்கிற? உங்க அப்பா என்னடா அப்படி பண்றா? நேத்து பார்த்தோமே அவரு தானே, ஆனா ஒரு மூஞ்ச நான் சரியா பார்க்கலடி. பார்த்து என்ன பண்ண போற, அவனுக்கு தான் உன் புருஷன் இருக்கான்ல. ஏய் அப்படி கிடையாது, யார் அது, எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்குதுல்ல. அப்படியே இருந்துரு, உனக்கு தெரியலாம் தேவையில்ல. ஓவராத்தான் பண்றேன். அப்படிதான் மதர் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ நீங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க நடுவுல சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல உங்களுக்கு கால் வருது. யாருன்னா ஜங்குக்கு தான் அது. அதை வந்து யூனா பார்த்துட்டு இருப்பா. என்னவோ ஏன் நம்பர்லாம் கொடுத்துட்ட போல. அதெல்லாம் அப்படிதான். சொல்லு ஜங்குக். என்ன அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க போல. நானும் வரட்டும், நான் வரவா? வா வா, ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அம்மாவும் எழுந்துட்டாங்க, அம்மாவும் வரட்டுமா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வரட்டும் வரட்டும். ஓகே அப்படின்னு இப்போ நீங்க காலை கட் பண்ணிடுறீங்க. சிரிச்சிங்கன்னே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா கேட்குறாரு, என்னது அது? என்னதுப்பா? சாப்பிட சொல்லி இதுக்கு ஃபோன் எடுத்துட்டு வந்த? இல்லைப்பா சும்மா தான்ப்பா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்கள் பேக்கெட்டில் போட்டுடுறீங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி தட்டெல்லாம் போட்டுடுறீங்க. இப்போ போகலான்னு பார்க்குறீங்க. அப்போதான் வந்து ஜான் வராரு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கை ஹாய் காட்டலான்னு உங்கள் கை போகுது. நீங்களே உங்கள் கையை அடக்கி கீழே வச்சிடுறீங்க. அவரை பார்க்காத மாதிரியே போகிறீங்க. அவரும் உங்களை பார்க்கல, அவரு உண்மையாக பார்க்கல. சரி நீங்கள் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு நீங்கள் போகிறதுக்குள்ள உங்கள் அம்மா பார்த்துருவாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன், நான் அவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன்லாடி என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி, அது அவன் தாண்டி அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா வந்து போக பார்க்குறாங்க. நீங்களும் அங்கே ஷாக்கிங்லேயே அவரா இது அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்க. யூனா வந்து நான் சொன்னாலாடி கண்டிப்பாக அவராக தான் இருப்பாருன்னு சொல்லி, ஆமாம் போல், சரி நான் மாத்தாக்காரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. உங்கள் அம்மா நடந்து போகிறதுக்குள்ளே எதிர்க்க வந்து ஜங்குக்கோடைய அம்மா வந்துடுறாங்க. இப்போது ஜங்குக்கோடைய அம்மாவை பார்த்துட்டு அந்த ஜோன் வந்து ஷாக்லேயே நிற்கிறாரு. வயன், உங்கள் ஆத்தாவை பிடிடி அப்படின்னு யோஞ்சின்னு கத்துறான். நீங்கள் பட்டுன்னு உங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்துடுறீங்க. மதர் வா மதர் போகலாம், இங்கே வந்து பெரிய பெருசாக ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. நான் ஃப்ரெண்டை பார்க்கவே, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், உன்னியாண்டி நீ யாரடி என்னை தடுக்கிறது? ஐயோ மதர், வாயை மூடிட்டு, அவ்வளோதான் உனக்கு வாயும் உன்னியும், கம்முன்னு வாடி, குறுக்கால வேறு குடும்பத்தை பிரச்சனை இல்லை, நம்ம குட்டையை கிளப்பி விட்டுறத வாடி அப்படின்னு உங்கள் அம்மாவை கூட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைடில் போயிடுறீங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஷார்ட்டு தான், ஆனால் அடுத்த வாட்டி வந்து நான் கொஞ்சம் லாங்காக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டுது, ஒரே சத்தமாக இருக்குது. இங்கே ஒன்று வெளியில் சத்தமாக இருக்குது, இல்லை இங்கே கோவில் திருவிழான்னு சத்தமாக இருக்குது. இன்னும் மிச்ச நேரத்தில் வந்து இங்கே வந்து ரெண்டு பேர் சுற்றிட்டுருக்கானுங்க. யார் அதுனா, டெல்லியா ஒருத்தன் பேர், இன்னொருத்தன் பேர் வந்து ஜிமின்ஜி. அது ஆக்சுவலாக நான் தான் வச்சேன். ஜிம்மின்னு பேர் வச்சுருந்தாங்க, அது நல்லாவே இல்லை. நான் தான் ஜிமின்ஜின்னு அவனை கூப்பிட்டுட்ருக்கிறேன். 2 டாக்ஸு, அவனுங்க வந்து என் உசிரை எடுத்துட்டு இருக்கிறானுங்க. நான் ரெக்கார்டு பண்ண சொல்லு கதவை டமால்னு திறக்கிறானுங்க. ஒருவேளை நான் சாத்தி வச்சுருந்தா கதவை தட்டி என் உசிரை எடுக்கிறானுங்க. யார் அதுங்க 2த்துக்கும் கதவு தட்ட சொல்லி கொடுத்ததுன்னு எனக்கும் தெரில, யாருக்கும் தெரியல. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட நான் ராத்திரி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதான். ஓகே, உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பாய், ஐ லவ் யூ ஆல்.